ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து கிருஷ்ணவேணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து 12th மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சிக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்செப்டும் நம்மளுடைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஈஸியாக புரிஞ்சு ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து 12th வீடியோ பார்த்தீங்கன்னா 19/6/21 அன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த இதையும் எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி யூனிட் 3 ஃபிசிக்ஸில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய லெசன் தான் பார்க்க போகிறோம். அந்த லெசன் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேக்னடைஸ் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் ஷார்ட் ஆன்சர் கொஷின் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது போக ஒவ்வொரு கொஷினுக்கு பின்னாடியும் எந்த பேஜில் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் இண்டக்ஷன்? செகண்ட் ஒன், டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். தேர்ட் ஒன், டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஃபோர்த் ஒன், ஸ்டேட் கூலும்ஸ் இன்வர்ஸ் லா. ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் மேக்னெட்டிக் சசபிலிட்டி. சிக்ஸ்த் ஒன், ஸ்டேட் பையட்-சாவர்ட்ஸ் லா. Seventh one, what is magnetic permeability? Eighth one, state Ampere's circuital law. Ninth one, compare dia, para and ferromagnetism. Tenth one, what is mean by hysteresis? அடுத்து additional questionsல இருக்கக்கூடிய short answer. First question, define magnetism, give its applications. Second one, define geomagnetism or terrestrial magnetism. Third one, what are the elements of the earth magnetic field? Fourth one, define geographic meridians and magnetic meridian. Fifth one, define magnetic declination. Sixth one, for Chennai the magnetic declination angle is 1°8. Why it is negative? At the seventh one, define horizontal component of earth magnetic field. Eighth one, calculate the tangent of magnetic inclination or angle of dip. Ninth one, define pole strength of the magnet. Tenth one, define magnetic field. 11th one, what are the types of magnet? 12th one, define magnetic flux density. 13, distinguish between uniform and non-uniform magnetic field. 14, discuss the types of force between two magnetic pole strength. 15, what happens when a bar magnet is freely suspended in uniform and non-uniform magnetic. At the 16, state tangent law. 17, define magnetizing field. 18, define magnetic permeability. 19, define relative permeability. 20, define intensity of magnetization. 21, define magnetic induction or total magnetic field. 22, what are the classification of magnetic materials? 23, define Meissner effect. 24, define Curie's law. 25, define Curie temperature. 26, state Curie-Weiss law. 27, what are the types of ferromagnetic materials? At the 28, state right hand thumb rule for current carrying conductor. 29, state Maxwell's right hand cork screw rule. 30, define magnetic dipole moment of current loop. 31, state right hand thumb rule for direction of magnetic movement in a current loop. 32, define gyromagnetic ratio. 33, define pore magneton. 34, define Lorentz force. 35, define 1 Tesla. 36, what are the limitations of cyclotron? 37, write a note on fast neutron cancer therapy.
38. State Fleming's left hand rule. 39. Define 1 ampere. 40. Define figure of merit of a galvanometer. 41. Define current sensitivity of a galvanometer. 42. How the current sensitivity of galvanometer can be increased. At the 43, why phosphor bronze is used as suspension wire. 44. Define voltage sensitivity of the galvanometer. 45. How galvanometer can be converted into ammeter. 46. How galvanometer can be converted into voltmeter. 47. Why ammeter should always connected in series to the circuit. 48. Why voltmeter should always connected in parallel to the circuit. At the 49, define geographic equator and magnetic equator. 50. What is called reduction factor? 51. Define saturation magnetization. 52. What is called retentivity? 53. What is called core activity? 54. Write a note on soft and hard magnetic materials. 55. Mention the similarities between Coulomb's law and Biot-Savart's law. 56. Define end rule. 57. What is mean by solenoid? 58. Write a note on MRI. 59. What is called toroid? 60. State the principle of cyclotron. 61. What is the principle of moving coil galvanometer? 62. What is mean by sensitivity of a galvanometer? அடுத்து long answer question, book backல இருக்கக்கூடிய important questions. First question, discuss earth magnetic field in detail. Second one, deduce the relation for the magnetic induction at a point due to an infinitely long straight conductor carrying current. Third one, obtain a relation for the magnetic induction at a point along the axis of a circular coil carrying current. Fourth one, compute the torque experienced by a magnetic needle in a uniform magnetic field. Fifth one, calculate the magnetic induction at a point on the axial line of a bar magnet. Sixth one, obtain the magnetic induction at a point on the equatorial line of a bar magnet. Seventh one, find the magnetic induction due to a long straight conductor using Ampere's circuital law. Eighth one, discuss the working of cyclotron in detail. Ninth one, what is a tangent law? Discuss in detail. Tenth one, explain the principle and working of a moving coil galvanometer. 11th one, discuss the conversion of galvanometer into an ammeter and also a voltmeter. 12th one, calculate the magnetic field inside and outside of the long solenoid using Ampere circuital law. இது போக additional questions கொடுத்திருக்காங்க students. What are the properties of bar magnet? Second one, give the properties of magnetic field lines. Third one, explain Coulomb's inverse square law in magnetism. Fourth one, obtain an expression for the potential energy of a bar magnet placed in an uniform magnetic field. Fifth one, calculate the torque acting on a bar magnet in uniform magnetic field. Sixth one, what are the precautions taken while using tangent galvanometer? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவுடைய லிங்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.